எப்படி இப்போ நீங்க மேரேஜ் ஆயிருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் எப்படி ஒத்துக்கிட்டாரு? இப்போ நிறைய நிகழ்ச்சிகள்லாம் போறீங்க, உங்களோட அசௌகரியமா ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? என்னது ஒரு லேடிஸ் வாசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா தாங்க பாப்பாங்க. லேடிஸ் வாசி தெரிஞ்ச இடத்துல தெரிவிக்காதுங்க. திருவண்ணாமலை கோயில்ல நம்ம அண்ணாமலைஸ் கோயில்ல வாசிச்சிருக்கிறேங்க. ஒரு சாங் கத்துக்கணும்னா எவ்வளவு நாளுக்கு ஆகும்? இப்ப உங்களுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கு? இத மாத்திரம் இல்ல, எதுக்காக மாத்துறீங்க? சைஸ் இதுங்களா? இசைத்துறையில சாதாரணமா ஆண்களே வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது நிறைய இரவு பகல் பாராம வந்து அங்க போற மாதிரி இருக்கும். பெண்கள் வரலாமா? பாதுகாப்பா இருக்குமா? அத சிவன் சாங் ஒன்று வாசிக்க முடியுங்களா? சிவன் சாங் சிவன் சாங் ஒன்று வாசிக்க. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அது வணக்கம், உங்க பேர் என்னங்க? வணக்கங்க, என் பேரு தேவி. எங்க அப்பா வந்து நாதஸ்வரம். சரிங்க. சின்ன வயசுல இருந்து எங்க போனாலும் வாசிக்க கூட்டிட்டு தாளம் போட போட்டு போவாரு. அதுல இருந்து சின்ன வயசுல எத்தனை வயசு கச்சேரி? எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது. 5 வயசு இருக்கும்போது. இப்ப நாதஸ்வரம் தவிர ஏதோ வாசிக்கீங்களாக்கா? இல்ல நாதஸ்வரம் மட்டும் தான் பண்ணுவீங்களா? ஆமாங்க, நாதஸ்வரம் மட்டும்தான். அப்பா நாதஸ்வரங்க. சரிங்க. நாதஸ்வரம் மட்டும் பண்ணுவேன். ஓ சரி சரிங்க. எப்படி இப்போ நீங்க மேரேஜ் ஆயிருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் எப்படி ஒத்துக்கிட்டாரு வீட்ல? அது அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இன்னும் நிறைய அவங்களும் தவில் வாசிக்கிறாருங்க. அவரும் தவில்ங்களா? ஓகே ஓகே. அவரு தவில் வாசிக்கிறாரு. சரிங்க. அப்பா நாதஸ்வரம் வாசிக்கிறாரு, எனக்கும் கத்து கொடுத்துருக்காரு. சரிங்க. இப்போ வந்து கோயில் நிகழ்ச்சி மட்டும் தான் போவீங்களா? வேற ஏதாவது? எல்லா ஃபங்க்ஷனும், கல்யாணம், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கோயில் சேவை எல்லாமே. இதுல ஏதாவது நீங்க இப்ப நிறைய நிகழ்ச்சிகள்லாம் போறீங்க, உங்களோட அசௌகரியமா ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? என்னது ஒரு லேடிஸ் வாசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒரு? அதெல்லாம் எனக்கு ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே போயிருக்கிறதுனால எனக்கு அது தெரிவிக்கல. சரி சரிங்க. நமக்கு அந்த இதெல்லாம் கூச்சமா எல்லாம் எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. சரி சரிங்க. வரவேற்பு எப்படிங்க இருக்கு? மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா தாங்க பாப்பாங்க. லேடிஸ் வாசி தெரிஞ்ச இடத்துல தெரிவிக்காதுங்க, தெரியாத இடத்துல கொஞ்சம் ஒரு லேடிஸ் வாசிக்கிறாங்கன்னு ஒரு ஆர்வமா பாப்பாங்க. எந்த ஊருக்கா நீங்க? எங்க அம்மா வீடு வந்து திருவண்ணாமலைங்க. திருவண்ணாமலை. ஓகே. என்ன கட்டி கொடுத்தது எடப்பாடிங்க. ஓ சரி சரி சரிங்க. திருவண்ணாமலை கோயில்ல நம்ம அண்ணாமலைஸ் கோயில்ல வாசிச்சிருக்கிறேங்க. ஓகே. எப்ப ரீசனா வாசிருக்கீங்களா? இல்ல இது இப்ப ரீசனா இல்லைங்க, நான் கல்யாணம் ஆகுது முன்ன அங்க வாசிதான். சரிங்க. ஆனா ஏதாவது ஃபங்க்ஷன்னா போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கிறேன். ஓ சரி சரி. இந்த கார்த்திகை தீபம் அப்பெல்லாம் வாசிக்கு போயிட்டு வருவேன். ஓ ஓ சரி சரி சரிங்க. இப்போ உங்களுக்கு குருநாதர்னா அப்பா தாங்களா? எங்க அப்பா தாங்க. அப்பா இப்ப அப்பா இல்லைங்க, இறந்து போயிட்டாரு. 18 வயசு இருக்கு சொல்லி அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து அப்புறம் வாசிட்டாங்க. ஓ சரி சரி. இப்போ எப்படி இவரு கலைஞர், தமிழ் கலைஞர் அப்படிங்கிறதுனால கட்டி கொடுத்தாருங்களா? அந்த கலை அடிப்படையில் கட்டி கொடுத்தாருங்களா? இல்ல அப்பா இல்லாத அப்புறம் தாங்க கட்டிக்கிட்டோம். ஓ சரி சரிங்க. இவரும் தவுள் வாசிக்கிறாருங்க. ஓ தெரிஞ்சுதான் கட்டிக்கிட்டீங்களா? ஓ சரி. தவுள் வாசிக்கிறா, நான் ஆசர் வாசிக்கிறதுனால. ஓ சரி. அரேஞ்ச் மேரேஜ்ங்களா? அரேஞ்ச் மேரேஜ். ஓ சரி சரி. புதுசா வரவங்க எப்படி கத்துக்க முடியுமா? எப்படி கத்துக்கிறீங்க? புதுசாலாம் பண்ண முடியாதுங்க. இது கேள்வி ஞானமா கத்துக்கிட்டு முறைப்படி அதுக்கு பாடம்லாம் கிளாஸ் எல்லாம் போயிட்டு எடுத்து கத்துக்கலாங்க. சரி சரிங்க. புதுசாலாம் கத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. இப்ப முதல்ல நீங்க சின்ன வயசுல வந்து நாதஸ்வரம் எடுத்திருப்பீங்களா? அப்ப எப்படி உங்களுக்கு பிரமிப்பா என்னோட வித்தியாசமா இருக்குது? இப்ப அந்த குழந்தைங்க கூட நான் பாக்கும்போது ஊருக்கு போனாங்க. நான் சின்ன வயசுல இருந்து பண்ணதுனால அது எனக்கு தெரிவிக்கல. அப்ப இருந்து தாளம் போட போவேன். அப்பெல்லாம் ஹார்மோனி, இப்ப இந்த சுத்தி பாக்ஸ் எல்லாம் வந்து இப்பதான் இந்த மாதிரி பாக்ஸ். அப்பெல்லாம் அப்படி கையில தாங்க பிரஸ் பண்ணுவோம். சுதி பாக்ஸ் வச்சுதான் இது வந்து கையில கையில பிரஸ் பண்ணாதான் சவுண்ட் வருங்க. இது இப்ப வந்து கரண்ட்ல இந்த மாதிரி பேட்டரி அப்படி வந்துருச்சு. அதெல்லாம் பண்ணிட்டு தான் எனக்கு நான் இப்ப நாசம். இப்ப இந்த சுதி மூலம் நம்ம இசை பத்தி நமக்கு தெரியாது. இது வந்து பெரிய ஒரு பல மெயினா வேணுங்க நாசத்துக்கு. இது இருந்தாதான் கொஞ்சம் இது பண்ணும். பிராக்டிஸ்
மனசுல எப்படிங்க பண்ணுவீங்க? வீட்டுல ஒரு புது சாங் ஏதோ புது சாங் சாமி சாங் பண்ணுங்க வீட்டுல நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டேப் ரெக்கார்ட்ல கேட்டுட்டு நம்ம வீட்டுல வாட்சி பார்க்கணும். ஒரு சாங் கத்துக்கணும்னா எவ்வளவு நாளுக்கு ஆகும்? இப்ப உங்களுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கு? அது என்ன கத்துக்கணும்னா அது நமக்கு டைம் கணக்கு இருக்குது, வார கணக்கு இருக்குது, மாச கணக்கு இருக்குது. அது கேள்வி ஞானமா வாச்சோம்னா நம்ம டக்குன்னு வாசிக்கிறது இருக்குது. ஓகே, சில சாங் ஒரு மாசம் கூட ஆகுங்களா? ஆமா, அப்படி கூட பண்ணிக்கலாங்க. ஓ சரி சரி சரி. உங்க வீட்ல எப்படி என்கரேஜ் பண்றாங்க? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல, வாசிக்க போயிட்டு வந்துட்டாரு. நல்ல சார். சோ அக்கா வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கான வந்து ரெடி பண்றாங்க. இது ஒவ்வொரு சாங்க்கு ஏத்த மாதிரி மாறுங்களாக்கா? இப்ப மாத்துறீங்களா? ஒவ்வொரு சாங்க்கு ஏத்த மாதிரி மாறுங்களா? இல்ல அத போட்டா அவ்வளவுதான். சவுண்ட் முடிக்கிற வரைக்கும் ஒரு சைஸ் வேரியேஷன் இருக்காக்கா? இதுல எப்படிக்கா? எதுக்காக மாத்துறது? இத மாத்திரம் இல்ல, எதுக்காக மாத்துறீங்க? சைஸ் இதுங்களா? இது கொஞ்சம் ஊறி போச்சு, சவுண்ட் மாறிடும். ஓ அதுக்கு அதனால கொஞ்சம் வெரப்பா இருக்குதுனால மாத்தி. சரி சரி சரி. ப்ரோ உங்க பேரு என்ன? சரிங்க. சக்தி. ஓகே. சிவன் சாங் ஒன்று வாசி விடுங்களா? சிவன் சாங் சிவன் சாங் ஒன்று வாசி. இசைத்துறையில சாதாரணமா ஆண்களே வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது நிறைய இரவு பகல் பாராம வந்து அங்கிருந்து போற மாதிரி இருக்கும். கோயில் கச்சேரி, கல்யாண கச்சேரி, விடைகாலில் வாசிக்கணும், இந்த மாதிரி நிறைய பணிகள் இருக்கும். இத வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வரலாமா? பாதுகாப்பா இருக்குமா? ஆர்வம் நிறைய வராங்க. ஆர்வம்லாம் பெண்களுக்கு நிறையவே உண்டு. வாசிப்பங்க நான் வரலான்னு இருக்குங்க, எப்படி வரலாமாக்கா அப்படின்னு கோயில்ல கூட ஒரு பாப்பா சொல்லுச்சு, இதுல வந்து எனக்கு வாசிக்கணும்னு ஆசைங்கக்கா,
எனக்கு வந்து இந்த மாதிரி வாசிக்கணும்னு விருப்பம், எனக்கு கத்து கொடுங்க, எப்படி வாசிக்கணும்னு கேக்குறாங்க. பெண்களுக்கு எல்லாமே எல்லா ஆசையுமே உண்டு, வாசிக்கணும்ன்றதுல வராங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? வரலாம்னு சொல்லுவீங்க? வரலாம், வரணும், கண்டிப்பா வரணும். நான் வந்திருக்கிறேங்க, அதனால பெண்கள் எல்லாம் வரணும்னு தான் விருப்பப்படுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க, உங்களுடைய இசைப்பணி இன்னும் நிறைய தொடரணும். நிறைய பெரிய பெரிய கோயில்கள் வாசிக்கணும், கச்சேரிகள் வாசிக்கணும், பல இசை கேசட்கள்லாம் வெளியிடணும்னு சொல்லிட்டு சேவல்முட்டி சேனல் சார்பா ரொம்ப வாழ்த்துக்கள் செஞ்சுருக்கோம். உங்களோட இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட 4 வருஷம் வெயிட் பண்ணி இன்டர்வியூ எடுத்திருக்கேன். இது எதாச்சியா நடந்தது. ஸோ அந்த சிவனுக்கும் ஐயனாருக்கும் அந்த வீரமாத்தி அம்மனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூக்கா, நல்லா வரணுக்கா. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய மீடியாலெல்லாம் நிறைய உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேங்க. அப்பா வந்து குருநாதரா இருந்து அப்பா இசை கற்றுக் கொடுத்தாலுமே கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு சப்போர்ட்டா இருந்ததுனால தான் நீங்க அடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணி இங்க வந்திருக்க முடியுது. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொன்னேன்னு சொல்லிருங்க. வீடியோ மூலம் சொல்லிடலாம். தேங்க்யூக்கா, தேங்க்யூ, நன்றிக்கா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.